வணக்கம் சார். வணக்கம். டாக் சினிமா சேனல் சார்பாக உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. எனக்கு ஜென்ரலாகவே ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அந்த இப்போதைக்கு இந்த சமீப வருடங்களாக அப்படி ஒரு தாட் இருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள படங்கள் பார்க்கும்போது ஏன் எப்படி மலையாளத்து மட்டும் இவ்வளோ நல்ல படங்கள் வருது, மற்ற நம்ம தமிழில் ஏன் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ படங்கள் ரெகுலராக வர மாட்டேங்குது, இங்கேயும் நல்ல படங்கள் வருதா கூட அந்த நம்பர் ஆஃப் த குட் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது கம்மியாக இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படம் சூக்ஷம தர்ஷினின்னு ஒரு படம், நஸ்ரியாவும் பேசிக் ஜோசம் நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் மந்த் தான் கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தோம். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு படம் வந்து நம்மளை ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிடுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருந்தது. வாவுன்னு சொல்லமுடியா கூட படம் நல்ல அட்டம்ப்டாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் புதுசாக ஒரு கிரகணாச்சாரின்னு ஒரு படம் வந்துச்சு. ஏதோ ஒரு நல்ல அட்டம் நடக்குது. அது கமர்ஷியலாக நல்லாவும் இருக்குது. அப்படிங்கும்போது இது மாதிரி தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு படம், இங்கே லப்பர் பந்து வருது. இப்போ அடுத்தது அதே மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு சின்ன படம் வருதுன்னா அதுக்கு ஒரு கேப் இருக்குது. வருஷத்துக்கே மொத்தமாக ஒரு 4-5 படம் அப்படி வந்தால் பெரிய விஷயமா இருக்குது. அங்கே பார்த்தா மாதத்துக்கு ஒரு படம் வந்துட்டு இருக்குல்ல. அப்போ நல்ல கண்டென்ட் உருவாவதற்கான ரீசன், எல்லாருமே நல்ல கண்டென்ட் நினச்சி தான் படம் எடுக்கிறோம், பட் அது ஒர்க் அவுட் ஆகும் போகுதுங்க தான் எண்ட் ஆஃப் ரிசல்ட் அது தானே. ஸோ நல்ல கண்டென்ட் உருவாவதற்கான ரீசன் ஏதாவது இருக்குதா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டோ, இல்லை என்ன காரணம் அங்கே அதிகமான நல்ல படங்கள் வருவதற்கும் இங்கே கம்பேர் பண்ணும்போது குறைய வருவதற்கு ஏதாவது ரீசன் இருக்குதா உங்களோட? நான் உங்களுக்கு இப்போ 2 படம் சொன்னீங்கல்ல, 2 பட குழு கூட நான் பேசியிருக்கேன். நேற்று வந்து பேசில் சார்கிட்ட நான் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் வந்து டைரக்டர்கிட்ட பேசினேன், ஜிதின் அவர் பேர், எம்சின்னு போட்டாங்க, அவர்கிட்ட நான் பேசினேன். அவங்க பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா, மலையாளம் ஆடியன்ஸ் வேற, தமிழ் ஆடியன்ஸ் வேற. தமிழ் ஆடியன்ஸோடைய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பரபரப்பாக திரைக்கதை இருக்கணும். ஓகே, முதல் காட்சியிலேயே எனக்கு ஏதாவது நடக்கணும். 10வது நிமிஷத்துல ஒரு ஆக்ஷன் வேணும். ஆக்ஷன் தான் அடிதடி இல்லை, ஒரு ட்விஸ்ட் வேணும். ஓகே, இன்டர்வெல்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வேணும். எண்டு வரும்போது பல விஷயங்கள் நடக்கணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். 1972 நடிகன் குரல் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதனுடைய ஆசிரியர், நடிகர் சங்கத்தினுடைய பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது எம்ஜிஆர் அவர்கள் அது கருத்து சொல்லியிருக்காரு, தற்போது இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு 10 நிமிடமும் ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு 50 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு, 52 வருஷம் முன்னாடி. அதாவது ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் ரசிகர்கள் அப்படின்னாரு. மலையாள ரசிகர்கள் ஒவ்வொரு 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் காட்சி எதிர்பார்க்கல. நீங்க கிஷ்கிந்தா காண்டம் எடுத்து பாருங்களேன், நம்ப மாட்டீங்க, கிஷ்கிந்தா படத்தில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். என்னடா இது, ஒன்றும் வரல என்னோ போயிட்டே இருக்கு. அவங்க அப்பா ராகவன் வந்து ஏதோ பண்ணிட்டே இருக்காரு, ஆசிஃப் அலி ரொம்ப டிப்ரெஸாக இருக்காரு, இந்த பொண்ணு வந்து ஏதோ பண்ணி சீரியஸா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. இன்டர்வல் வரும்போது ஓகே ஏதோ ஒரு விஷயம் வரும் போல இருக்குன்னு, லாஸ்ட் 40 மினிட்ஸ்ல அந்த படம் வேறொரு இதுல போய் நிக்குது, ஒரு தளமாவே வேற நிக்குது. அப்போ எனக்கு டோட்டலா அந்த 40 நிமிஷம் வந்து பே அவுட்னு சொல்லுவாங்க. அந்த பே அவுட் ஜஸ்டிஃபைட் மை 2 hours ஸ்பெண்டிங் டைம் அந்த ஃபிலிம். அந்த பே அவுட்ன்றது எனக்கு கம்ப்ளீட்டாக ஜஸ்டிஃபை ஆச்சு. அப்போ மலையாள ஆடியன்ஸ் இருக்கிற அந்த பொறுமை நம்மளுக்கு இல்லை. 72லேருந்து நான் சொல்றது. அதனால தான் எம்ஜிஆரோட திரைக்கதையெல்லாம் பாருங்களேன், அவர் எடுத்த உலக சுற்றம் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒன்று நடக்கும், ஒரு ஆக்ஷன் நடக்கணும். 10 நிமிஷம் ஒரு கிளைமேக்ஸ் காட்சின்னா ஏதோ ஒரு பாடல் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், த்ரில் இருக்கணும். பாடல் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், த்ரில் இருக்கணும். இப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம இப்படி வந்து மோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஆடியன்ஸை நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் அப்படிப்பட்ட படத்தை பார்த்துட்டு அவங்க அந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. நீங்கள் உடனே ஒரு விஷயம் நான் சொல்லணும், என்னோட மனைவி வந்து பயங்கர தீவிரமான சினிமா ரசிகை. நான் வந்து முதல்ல அவங்க சினிமா பார்த்ததே இல்லை. அவங்க 21 வருஷம் என்ன கல்யாணம் பண்ற வரையும் 10 படம் கூட பார்த்தது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அவங்க நம்ப மாட்டீங்க, யூ ஒன்ட் பிலீவ் இட். நான் படத்தை வந்து எனக்கு பிபிஓ லிங்க்ல நிறைய புது படம் வரும், படம் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. படம் நான் சொல்லுவேன், அம்மா உட்காருமா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வேணுமா, அதாவது உமன் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று வேணும் இல்லை, நான் உட்காருமா படமானா 5வது நிமிஷம் ஷீல் கெடம், 10வது நிமிஷம் நான் வந்து பார்க்க மாட்டேன் இந்த படத்தை அப்படின்வாங்க. ஏய் பாவண்டா, அவர் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காருன்னா படத்துக்கு கதைக்கே வரல, சும்மா காமிச்சிட்டே இருக்கானுங்க, நான் உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்வாங்க. இது வந்து ஷீ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த காமன் ஆடியன்ஸ். நான் சினிமா ஆர்வலர், அதாவது நான் நல்ல படத்தை நேசிக்கிறேன். நான் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அவங்க வந்து அங்கங்கே போயிட்டு என் டாக்டர்கிட்ட உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க, அந்த உட்காந்து பார்த்து படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கா பாரு, வேலை வெட்டி இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ தேட்டரில் போய் இப்போ நான் சொல்கிறேன்ல, இதே மலையாள படத்தை என்ஜாய் பண்ணுற தமிழ் ஆடியன்ஸோட கவுண்ட் கம்மியாக இருக்கு, 100% கம்மி. ஓகே, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் வேணும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் கொண்டாடினாங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ் படம் மாதிரி தான். ஏன்னா ஒருத்தர் கேட்கும் போது நான் சொன்னேன், மஞ்சுமல் பாய்ஸ் இஸ் நாட் லைக் மலையாளம் ஃபிலிம். அதுல கூஸ் மூமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, உடனே மாட்டிக்கிறாங்க, போராட்டம் ஆரம்பிக்குது. சர்வைவல் டிராமா, ஒரு சர்வைவல் டிராமான்றது ஆக்ஷன் நிறைய இருக்குது இல்லை, ஓகேங்களா? அப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு படம், ஆவேசம் படம் எடுத்து பாருங்களேன், ஏன் இங்கே பெருசாக ஓடிச்சுன்னா அதுவும் அதே மாதிரி நிறைய இருக்கும். அதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தமிழ் படம் மாதிரியே இருக்கும்.
இப்போ நம்ம ஆடியன்ஸ் மிக பெருசா கொண்டாடின மலையாள படங்கள்லாம் பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி தமிழ் படங்கள் மாதிரி ஓடிடில நம்ம இந்த மலையாள படங்கள் நல்ல படங்கள் வரும்போது பார்த்துட்டு நல்ல பெருசா பாராட்டுறாங்க, எழுதுறாங்க, அது ஒரு culture அதெல்லாம் இருக்குல்ல. உட்காந்து லேட் பேக் கல்ச்சர். லேட் பேக்கா உட்காந்து ஒரு படத்தை பார்த்துட்டு கிஷ்கந்தா கடம் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படம் சூஷ்மா தர்ஷன் பாருங்களேன், நேற்று நான் பார்த்தேன். பார்த்துட்டு தான் நான் வந்து அது எல்லாரும் ட்வீட்லாம் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு அந்த படம் பார்க்கும்போது என்னடா இது படம் போயிட்டே இருக்கு, அதாவது ஒரு பொண்ணு இன்டர்வல் வரைக்கும் கியூரியாசிட்டியில் போயிட்டு இருக்கே தவிர எதுவுமே நடக்கல. நான் அப்புறம் வந்து இன்டர்வல் என்ன சொன்னேன்னா, என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், பாரு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா ஒன்று இருக்கும் பாரு, அது என்ன, நான் ரிவ்யூ படிக்கல, நான் வந்து எனக்கு ஒன்லி ரேட்டிங் மட்டும் தான் பார்த்தேன். நான் ரிவ்யூ ரேட்டிங் நல்லா இருந்தாலும் அந்த படத்துக்கு போயிடுவேன், ஏன்னா ரிவ்யூ படிக்க மாட்டேன். ஏன்னா ரிவ்யூ படிச்சா எனக்கு அந்த ட்விஸ்ட் போயிடும், அதாவது எதுக்காக இது போராட்டம் நடக்குது எனக்கு போயிடும்ல. நான் ரிவ்யூ படிச்ச உடனே நான் சொல்லிட்டேன், நம்ம உடனே டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம போயிடலாம்ப்பா அப்படின்னு. என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்ன நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நான் கேரண்டியாக சொல்கிறவா அப்படின்னு. இன்டர்வல் முடிஞ்சோன்னா என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்னது ஒரு சிம்பிளாக தான் போயிட்டு இருக்கு, ஆனால் நஸ்ரியா கூட பெரிய ஹைப்ல நிப்பாட்டல அப்படியே நார்மலாக போய் இன்டர்வல் நிற்கும், அதோட தப்பாக போய் நிற்கும், அதாவது இவ தப்பு மாதிரி நிற்கும், இவ வந்து ரொம்ப தப்பாக பண்ணிட்டா, டிசைட் பண்ணிட்டா அப்படின்னு. நஸ்ரியானோட ஆக்டிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், பேசல் வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருப்பாரு. பேசல் நான் என்னங்க இந்த படம் எதுக்கு இது என்னை கூப்பிட்டு வந்தீங்கன்னு, இன்டர்வல் பிறகு ஒன்று இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்டர்வல் பிறகு அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது, ஸ்பெஷல் கிளைமேக்ஸ். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டர்வல் பார்த்து ரிவ்யூ வரும்போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உட்கார முடியல, ரொம்ப லீடு பேக், ஸ்லோவா போகுது, கதை வந்து அடுத்த கட்டமே நகரல, ஓகே கான்ஃப்ளிக்டே வரல, ஏன்னா ஃபார்முலா வச்சுப்பாங்க, கான்ஃப்ளிக்ட் வரல, இது வரல, அது வரல சொல்லிட்டு படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 10வது நிமிஷம் நம்ம ஆடியன்ஸ்க்கு அது வந்து ஆடியன்ஸ் மேல தப்பே இல்லை, அதுதான் நம்ம பழக்கி வச்சிருக்கோம். 60 எப்படி மீட் எடுத்துட்டு வர்றது, இப்ப மீட் எடுத்து வரணும்னா இப்படிதான் மலையாள சினிமாக்களை பார்த்து இவங்களெல்லாம் மாத்திரம். இப்போ வர ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடுவில் திருப்பி நம்ம முழங்கடிச்சுட்டே இருப்போம், திருப்பி வெற்றிகரமான இந்த மாதிரி எவ்ரி 10 நிமிஷம் வந்து ட்விஸ்ட் கொடுத்து அப்படியே கொடுத்து அவங்களுக்கு எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட் சார். மம்முட்டி சார் ஒரு இன்டர்வியூல இதே சொல்லியிருக்காரு, ஏன் இங்க இவ்வளவு நல்ல படம் கண்டென்ட் வைஸ் இந்தியாவிலேயே நல்ல இண்டஸ்ட்ரியா மலையாளம் தான். ஏன் அது காரணம்னா இங்க எல்லா வித்தியாசமான முயற்சிகளையும் நல்ல படைப்புகளையும் ரசிக்கிற ஆடியன்ஸ் இங்க இருக்கு, அதுதான் முக்கியமான ரீசன். 100%. இப்போ நீங்க இல்லைன்னா ஒரு கிஷ்கிந்தா காண்ட படத்தை தமிழ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்டர்வல் பாயிண்ட்லேயே வந்து படத்தை காலி பண்ணியிருப்பாங்க. எல்லா ரிவ்யூஸும் ட்வீட் போட்டுட்டு ஒரு படத்தை படமா பார்க்க மாட்டாங்க, இன்டர்வல் வரையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதை பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருமே நினைப்பாங்க ஒண்ணுமே இல்லை, அப்புறம் கடைசி 20 நிமிஷம் தான் பே அவுட் இருந்தது. ஏங்க படங்க அது நிமிஷத்துக்கு தான் மொத்த நேரமே டிராவல் படம், அவன் முதல்ல இதை சொல்லிட்டானா அப்புறம் எதுக்கு அந்த 20 நிமிஷம் அப்படி பார்க்க மாட்டாங்க. இங்க இருக்கிற ரிவ்யூஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, கடைசி 20 நிமிஷம் ஓகே, அதர்வைஸ் இந்த படம், அதாவது நீ 2 மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னா கடைசி 20 நிமிஷம் நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் சொன்னா ஏன் போய் உட்காருவான், சரி ஓடிடில பாத்துக்கலாம், பாஸ்வேர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தானே வரும். ஸோ நம்ம ஒரு கல்ச்சராகவே சினிமாவில் வந்து ஒரு ஆக்ஷன் படங்களா கொடுத்து அவங்கள வந்து ஒரு பழக்கப்படுத்திட்டோம், கமர்ஷியல் சினிமா டெம்ப்ளேட்டுக்குள்ள அவங்கள கொண்டு வந்து கெடுத்துட்டோம் அப்படின்னு தான் என்னுடைய பாயிண்ட். அவங்கள வந்து கொஞ்சம் லேடி பேக்காக படம் பார்க்குற அந்த கலாச்சாரத்தை உருவாக்கல. லேடி பேக் அப்படின்னா என்ஜாய் பண்ணி அனுபவம், ஃபீல் குட்டான படங்கள், அந்த படத்தோட டிராவல் பண்ணி அப்படியே ஒரு லைஃப் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு நான் அப்படி தான் பார்ப்பேன். எனக்கு எல்லா படங்களும் ஓகே, தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, தமிழ் மலையாளம் கன்னடா மலையாளம் எல்லா படங்களும் பார்ப்பேன், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். நான் எனக்கு என்னன்னா அந்த 2.5 மணி நேரம் நான் டெடிகேட் பண்ணிடுவேன், மொபைல் எடுக்க மாட்டேன். நம்ம மாட்டீங்க, நான் வந்து நான் உள்ள போனேன்னா தியேட்டரில் சைலண்ட் மோடோ இல்லை வந்து ஃப்ளைட் மோட்லேயே போட்டுட்டு இன்டர்வல் தான் ஓப்பன் பண்ணுவேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி ஆஃப் பண்ணிடுறாரு, நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த டைரக்டர் கொடுக்குற குறைந்தபட்ச மரியாதைன்னா அந்த 1.25 மணி நேரம் நான் அட்டென்ஷனாக இருப்பேன். ஆரம்பிச்சோடனே சைலண்ட் போயிடும் என் மொபைல், அது பிறகு ஓப்பனே பண்ண மாட்டேன். இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்க, நோண்டிகிட்டே இருப்பாங்க, லைட் அது தெரியும் அடிக்கும். நிறைய பேர் நான் போய் பின்னாடிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன், சார் லைட் வந்துட்டே இருக்கேன் மூஞ்சில், எனக்கு படம் பார்க்க முடியல அப்படின்னு. நீங்கள் பாட்டு படம் பாருங்க அப்படின்வாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு படம் பார்க்குறாங்கன்னா அது காரணம் வந்து அந்த படம் எங்கேஜிங்காக ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்லோவாக சொல்லுது கதை, ஸ்லோவாக சொன்னாலே வந்து உடனே நிறுத்திடுறான், அந்த படத்துக்குள்ளே ஐக்கியமாக மாட்டேன்றாங்க. அதுக்கு பிகாஸ் நம்ம பழக்கப்படுத்தின விஷயம். இப்போ அதை மாற்றணும்னா இயக்குநர்கள் தான் மாற்றணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றணும். மலையாள சினிமா அதை சூப்பராக பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு மலையாள சினிமாவில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு காரணமே அதுதான். இதுக்கு நான் ஒரு விஷயம் நான் படிச்சிடறேன், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேசில் கிட்ட நான் வந்து மெசேஜ் பண்ணும்போது பேசில் அழகாக போட்டார், அது உங்களுக்கு யூஸ் ஆகும். பேசில் நான் சொன்னேன், இது நான் என்னுடைய கருத்து சொன்னேன், அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன். நான் சொன்னேன், டோன்ட் நோ ஹவு சச் வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் கெட்டிங் ரிட்டன் மோர் அண்ட் மோர் இன் மலையாளம், அமேசிங் சார் அப்படின்னு போட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எஸ் so many new talents and stars and producers are equally talented to identify them all. A perfect balance exists in Malayalam cinema அப்படின்னு போட்டார். சூப்பர் ஜி, நீட் த டைரக்டர்ஸ் நம்பர் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் அப்படின்னு போட்டால் உடனே நம்பர் அமைச்சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, டேலண்ட் ஸ்டார்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஈக்குவலி டேலண்டட் டு ஐடென்டிஃபை சச் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் தேர் இஸ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி.
அப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு எப்போ நம்பிக்கை வரும்னா, ஒரு மலையாள சினிமாவில் எல்லாருக்கும் நம்பிக்கை எப்போ வருது, ஒரு படம் வெற்றி அடையும் போது, இப்போ நேற்று வந்த படம் அது வெற்றி அடையும் போது எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. நம்ம வந்து பரபரப்பாக 10 நிமிஷத்துக்கு கதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிஷ்கிந்தா காண்ட மாதிரி நான் கடைசி 20 நிமிஷத்தில் ஒரு சொன்னாலும் போகிறோம், என் படம் வெற்றி அடையும். அந்த படம் 40-50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. தமிழில் கலெக்ட் பண்ணுமா? நீங்க நினைச்சு பாருங்களேன், கிஷ்கிந்தா காண்ட தமிழில் படிதான் இந்த கலெக்ஷன் வந்திருக்கு. இல்ல வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு வகையில நீங்க டைரக்டர் சொன்னீங்க, டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரை தாண்டி நான் ஹீரோஸே, எஸ்பெஷலி பெரிய ஹீரோஸ்க்கு அந்த ஒரு பொறுப்பு வேணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ மம்முட்டி சாரை பாருங்க, டர்போன்னு ஒரு படம் கடைசியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புழு பண்றாரு, பிரம்மயுகம் காதல் பண்றாரு, பிரம்மயுகம் பண்றாருங்க போது அவர் பேலன்ஸ் பண்றாரு. இப்போ அடுத்த பசூக்காருக்கு கமர்ஷியல் படம் தான், பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, இங்கதான் அந்த பெரிய ஸ்டார் வேல்யூ வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கமல் சார் மட்டும் ஒண்ணு பண்ணுவார், ஒரு பெரிய படம் மட்டும் ஒரு ஃபீல் குட்டா ஒன்று பண்ணுவார், இல்ல ஒரு காமெடி படம் பண்ணுவார். சூர்யா சார் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்றாரு. மற்றபடி ஒரு ஸ்டார் வேல்யூ வந்தாவே நீங்க வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படத்துக்கு போகிறோம்ல. மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்து பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் போறான். பெரிய ஸ்டார் படம் தான் அதிகமாக போகும்போது, பெரிய ஸ்டார் படம் இந்த நீங்க சொன்ன எம்ஜிஆர் சொன்ன பேட்டர்ன்ல இருக்கும்பொழுது அதுக்கு அவன் அடாப்ட் பெருசா அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறான்னு தோணுது. அப்போ பெரிய ஸ்டார்ஸ்க்கு இந்த கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துல 2 படம், ஒரு பெரிய படம், ஒரு ஃபீல் குட் படம், இல்ல ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி வந்தா கொஞ்சம் பண்ண மாட்டாங்கல்ல. நான் ஒப்பனா சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கதை ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, ஒரு 2 தயாரிப்பாளர்கள் நாங்களாம் சேர்ந்து ஒரு அழகான ஃபீல் குட் ஸ்டோரி ஒன்று சூஸ் பண்ணோம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதில் ஒரு 3 ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். டைரக்டர் சொல்றாரு, சார் இந்த ஆர்டிஸ்ட் வந்தால் தான் நல்லா இருக்கும், அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நாங்கள் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறோம். அவங்க கதை கேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ஆனால் என்னுடைய ஸ்லேட்டில் இது இப்போ செட் ஆகாது அப்படின்றாங்க. என்ன ஸ்லேட்டு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் அடுத்த கட்டமாக பண்ற முயற்சி எல்லாம் பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய மாஸ் ஆக்ஷன் படங்கள் பண்றேன், பெரிய இயக்குநர்கள் படம் பண்றேன். பெரிய படங்கள் பண்ணும்போது அதுல இந்த படத்தை கொண்டு வந்தா என்னுடைய மார்க்கெட் கம்மியாயிடும், நான் அடுத்த கட்டம் போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் எப்பவுமே ஒரு 10-15 கோடியில் ஏன் படம் பண்ணும், நான் அடுத்ததான் 30 கோடி படம் பண்ணுவேன், 25 கோடி படம் பண்ணுவேன். அப்போதான் என் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், நான் சம்பளமும் கேட்க முடியும். எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கு, நான் ஒரு 25 கோடி 30 கோடி படம் பண்ணாதான் நான் சம்பளத்தை வந்து அவ்வளோ கேட்க முடியும். ஒரு ப்ரொபோஷனேட்டா ஒரு 30% வச்சுங்களேன், ஒரு 7 கோடி 10 கோடி எப்போ கேட்க முடியும்? ஒரு 25 கோடி படம் பண்ணா, 25 கோடி படம்னா எப்படி படமா இருக்கணும்? மாஸ் ஆக்ஷன் படமா இருக்கணும். நான் ஒரு கிளாஸ் படம் பண்ணேன்னா 8-10 கோடியில் பண்ற வச்சுங்களேன், நான் அதில் போய் 8 கோடி சம்பளம் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? எனக்கு கதை கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு 10 கோடிக்குள்ள எடுக்க வேண்டிய படம். அப்போ 10 கோடிக்குள்ள எடுக்க வேண்டிய படம் வரும்போது நான் எப்படி சம்பளத்தை பெருசாக கேட்க முடியும்? அதிகபட்சம் 2 கோடி கொடுக்கலாம். அது பண்ணா அப்போ என்ன ஆயிடும்னா நீங்களே ஒரு லிமிடேஷன் வந்து நிற்பீங்க. அப்போ எனக்கு வந்து செட் ஆகாது. நான் அடுத்த கட்டமா போகணும்னு நினைக்கிறது 10 கோடி சம்பளம், 15 கோடி சம்பளம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் இருக்கிற கதைகள் தான் எனக்கு வேணும். அப்போ எந்த மாதிரி கதைகள் வேணும்? மகதீரா மாதிரி கதைகள் தான் வேணும். ஓகே, நான் சொல்ற வருது எல்லாமே பாகுபலி மாதிரி கதைகள் வேணும், மகதீரா மாதிரி கதைகள் வேணும் அப்படின்னா எல்லாருடைய மைண்ட் செட். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது இவ்வளவு பெரிய மாஸ் படம் இருந்தால் தான் நான் அடுத்த கட்டம் போக முடியும்னு ஒரு நான் சொல்றது அப்கமிங் ஹீரோஸ் சொல்றாங்க. அப்கமிங்னா இன்னைக்கு ஒரு 2 கோடி இப்போ ஹிட் கொடுத்தவங்க 2 கோடி சம்பளம் வாங்குறவங்க, இல்ல 3 கோடி சம்பளம் வாங்குறவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து அடுத்ததான் நான் 10 கோடி வாங்கணும்னா நீங்க பெரிய பட்ஜெட் படத்தை கொண்டு வாங்க. ஆக்சுவலி விஜய் அஜித் கிட்ட இருந்த ஒரு பொறுமை இவங்க கிட்ட இல்ல. அவங்க எத்தனை வருஷம் லவ் ஸ்டோரி படங்கள், ஃபேமிலி படங்கள் நடிச்சு இல்ல, அது அந்த காலகட்டம். அவங்க செலக்ட் பண்ணல, அந்த காலகட்டம் அப்படிதான் இருந்தது. படங்கள் அப்படிதான் படங்கள் வந்தது. அப்புறம் தான் அது க்ரோ ஆகி போயிட்டு இருந்தது வேற மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 3 படம் நடிச்சாலே போறோம். எனக்கு அடுத்த கட்டம் பெரிய ஆக்ஷன் படம் பண்ணணும், நான் பெரிய ஆக்ஷன் படம் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது அவங்களுடைய லாஜிக் வந்து கரெக்டா அவங்க சைடுல கரெக்டா இருக்கு. அவங்க பர்சனலி செட்டில் ஆகுற ஒரு பெரிய ஹீரோ ஆகுறதுக்கு, ஒரு பிராண்ட் ஆகுறதுக்கு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பாருங்களேன். அவங்க சொல்றாங்க நீங்க வந்து 8-10 கோடியிலே பண்ணீங்கன்னா நான் எப்படி பெருசா சம்பளம் கேட்க முடியும்? அப்போ 8-10 கோடியில தான் இது மாதிரி கிஷ்க்கு தான் கடமை வரும். எஸ்தெட்டிக் ஃபீல்ல அவங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் 3 படம் பண்ணிட்டேனே, 3 படம் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் வந்து எனக்கு டைம் சார், இது என்னுடைய பிராண்ட் வேல்யூ நான் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் போகிறதுக்கான ஒரு இது. நீங்கள் திருப்பி அதே மாதிரி ஒரு கதை கொண்டு வந்தீங்கன்னா என் சம்பளம் குறைவாக தான் சொல்லுவேன், அப்படியே தான் இருப்பேன். நான் அடுத்த கட்டம் போனோம்னா ஒரு பெரிய படம் ஒன்று வரணும், மாசான ஒரு படம் வரணும், அப்போ இருந்தால் தான் நான் அடுத்த கட்டம் போக முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களோட அவங்க உரிமை தானே, அவங்க உரிமை அது. அவங்க கரியரை அவங்க எப்படி டிஃபைன் பண்ணிக்க போகிறாங்கன்னு உரிமை. ஆனால் மலையாளத்தில் எப்படி இருக்குன்னா பெரிய நடிகரே, அதாவது மம்முட்டி மோகன்லாலே சொல்றாங்க, திடீர்னு பிரம்மயுகம்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. யாரு? மம்முட்டி நடிக்கிறார். மோகன்லால் அதே மாதிரி வந்து ஒரு பிளஸ்ஸி நடிச்ச படம் நடிக்கிறார். இப்போ ஆளாளுக்கு அவங்கவுங்க டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா, நான் ஒரு பெரிய லூசிஃபர் மாதிரி ஒரு படத்தை பண்ணுவேன், மோகன்லால் டிசைட் பண்றாரு. அதே சேம் டைம் ஒரு சின்ன படத்தை பண்ணுவேன். பிருத்திவிராஜ் மோகன்லால் கூட்டணி லூசிஃபர் ஒரு மாஸ் படத்தை கொடுத்துட்டு அடுத்து ஒரு சின்ன ஜாலியான படம் பண்றாங்க. படம் பண்றாங்க, ப்ரோ டாடி படம் பண்றாங்க. இப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா,
டைம் பாஸ், இது சின்ன படம் பண்ணிடுவோம், ஜாலியாக ஒரு படம், அது வந்து ஃபன்னான ஒரு படம், அது வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட். அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 கோடி இருக்காது, ஆனால் லூசிஃபர் 100 கோடி. அப்போ 100 கோடி எங்க இருக்கு, 30-25 கோடி எப்படி இருக்கு? ஆனால் அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல மலையாள சினிமாவில் எல்லா நடிகர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நான் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், கதைகள் ஒரே மாதிரி கதைகள் மாஸ் கமர்ஷியல் மட்டும் பண்ணக்கூடாது, சம்பளம் மட்டுமே எனக்கு முக்கியம் இல்லை, நான் பேலன்ஸ் பண்ணி போகணும், ஒரு படம் இப்படி பண்ணா ஒரு படம் இப்படி பண்ணணும், ஒரு படம் இப்படி பண்ணா ஒரு படம் இப்படி பண்ணணும். இங்க இருக்கிற நடிகர்லாம் அடுத்தடுத்துக்கிட்ட நான் போயிட்டே இருக்கணும் தவிர நான் கீழே வரையக்கூடாது. அப்போ இது பட்ஜெட் கீழே வர்றதுன்றது கீழே வர மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஃபில்மோகிராஃபியில் அது ஒரு படம், நல்ல படம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு தோணும், மலையாள இண்டஸ்ட்ரி பற்றி பேசுறதுனால, மலையாள இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பட்ஜெட்டே 5 கோடிக்குள்ளே தான் படம் எடுக்கணும், இல்லை 10 கோடிக்குள்ளே தான் படம் எடுக்கணும், சின்ன பட்ஜெட் தான் படம் எடுக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்கும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மண் சார்ந்த அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய கதைகளை யோசிக்கிறாங்களோ, அதனாலே நல்ல கண்டென்ட் வருதோ. சின்ன இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனாலே பட்ஜெட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட் கேட்கும்போது தான், பட்ஜெட் பெருசுனா தான் நான் வந்து கமர்ஷியலாக சேர்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு பட்ஜெட் 5 கோடினா நான் வந்து மண் சார்ந்த கையை தான் எடுப்பேன். அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது நல்ல படங்களுக்கு வரது ஒரு காரணம் இல்லை. இப்போ நான் வந்து ஜித்தினுக்கு வரேன். ஜித்தின் நேத்து அவரே என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார், அது நான்சென்ஸ் படம், பெருசா போல, ஆனா 6 வருஷம் இந்த கதையை எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. 6 வருஷமா? எனக்கே ஷாக் ஆச்சு, என்னது 6 வருஷம் ஆச்சா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படம் சின்ன படம் சார், அது பெருசாகவும் எனக்கு ஐடென்டிட்டி கொடுக்கல. ஆனா 6 வருஷம் பிறகு எனக்கு வந்து ஒரு கதை அமைஞ்சது. இந்த கதை இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது நான் எழுதிட்டே இருந்தேன், 6 வருஷம் பிறகு எனக்கு கதையாக வரும்போது தான் எனக்கு ஒரு பட்ஜெட் கிடைக்குது. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது நான் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்க பட்ஜெட்டுக்காக இல்லை, அங்கே இருக்கிற நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க, அவங்க எல்லோருமே நான் என்னுடைய சர்வைவல் என்பது ஒரு புதுமையான ஒரு கதையை கொடுத்தா தான் உண்டு. ஒரு கிஷ்கிந்தா காண்ட மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாலும், இந்த மாதிரி படத்தை கொடுத்தா தான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்றதால தான் அவங்க வந்து அதுக்காக உழைக்கிறாங்க. 6 வருஷம் உழைச்சி ஒரு கதையை உருவாக்குறாங்க. இங்கே எல்லோருக்குமே என்னன்னா ஒரு அடுத்த கட்டம் போகணும். இப்போ நீங்க ஹீரோக்கு எப்படி சொன்னீங்களோ, டைரக்டருக்கும் அந்த மென்டாலிட்டி இருக்கு. அதே நல்ல படம் மட்டும் அடுத்தது நேரா பெரிய படம். இப்போ இந்த படத்துக்கு இது பண்ணனா அடுத்த படம் எனக்கு 3 கோடி சம்பளம் வேணும். நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது இந்த படம் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து 5 லட்சம் கூட கொடுக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ அடுத்த படத்தில் நான் 2 கோடி சம்பளம் வேணும், 3 கோடி சம்பளம் வேணும், வீடு வாங்கணும், எல்லாம் வாங்கணும் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஹரி ஒன்று இருக்கு. அதாவது ரொம்ப அவசரமாக ஒன்று வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. அதில் அது வந்து நம்ம வந்து எல்லாருமே டைரக்டர்ஸ் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய டிராவல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப 10 வருஷம் கஷ்டப்பட்டு பிரேக் வந்திருக்கும். ஒரு பிரேக் வரும்போது நம்ம அது ஃபினான்ஷியல் நம்ம செட்டில் ஆகணும், அதானே எண்ட் ஆஃப் தி டே. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். ஹீரோஸ் தான் கொஞ்சம் யோசிச்சு, ஹீரோஸ் வந்து இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு வந்து நான் வந்து குறையா சொல்றது பதில் அவங்க அடுத்தவங்களை சொல்லிட்டே இருக்காங்க. அவர் பாருங்க, அவர் இப்படி பண்றாரு, இவர் பாருங்க, நான் அடுத்த கிட்ட போவானாமா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு நானும் அந்த 2 ப்ரொடியூசர்ஸ் உட்காந்துட்டு எவ்ரிடே உட்காந்து பேசிட்டே இருப்போம். இப்போ யாரை போய் பார்க்கறது, யாரை வந்து பண்றதுன்னா, யாரு போனாலும் பிரச்சனை வருது. யாராவது ஹிட்டு கொடுத்த எப்படின்னா ரொம்ப ஃபெயில்டு ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபெயில்டு ஹீரோன்னா அவருக்கு வந்து எதுவுமே படம் இல்லை, அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காருன்னா அவரை வச்சு நான் படம் எடுத்து நான் கஷ்டப்பட்டு அந்த படத்தை வியாபாரம் பண்ணி அவருக்கு ஹிட்டு கொடுக்கணும். அது வியாபாரமாக தான் தெரியாது. ஓகேங்களா? அப்போ என்னுடைய ஸ்ட்ரகிள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் பாருங்க. இப்போ ஹிட்டு கொடுத்த நடிகர் வச்சே நான் பெரிய பட்ஜெட் எடுத்தாலே எனக்கு ஹிட்டு கொடுக்குமா தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் வச்சு டேட்டே கிடைக்காது. அப்போ நான் ஃபெயில்டு ஆக்டர் வச்சு இல்லை ஒரு ஃபெயில்டு டீம் வச்சு நான் படத்தை எடுத்து நான் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ ஆடியன்ஸ் எப்படி உள்ள கொண்டு வருது? அவன் எடுத்த உடனே ஒரு பிராண்ட் குத்திடுறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகுது இந்த படம் அப்படின்னு. அவன் உள்ளே வர மாட்டேன்றான். ஓகேங்களா? அப்போ உள்ளே வராத ஆடியன்ஸை நான் எப்படி உள்ள கூட்டு வருது? இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. ஸோ ஒரு தயாரிப்பாளராக அப்போ என்னுடைய சேஃப்டி நான் எப்படி பண்ணிக்கிறது? ஒரு ஹீரோ அவரோட சேஃப்டி பண்ணதுக்கு பண்ணுவார், ஒரு டைரக்டர் அவர் சேஃப்டி பண்ணது பண்ணுவார், ஒரு ப்ரொடியூசரும் அவர் சேஃப்டி பண்ணது பண்ணி ஆகணும்ல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வந்து ரொம்ப கிரியேட்டிவான ஒரு கதை வரும்னு எதிர்பார்க்க முடியும்? இது தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மலையாளம் தான் நம்பர் 1. நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்வேன். நம்ம சினிமாவில் மொத்தமாக படம் 4-5 சினிமா நல்ல சினிமா வரும் ஒரு வருஷம் ஃபுல்லாக, நல்ல சினிமா. அதாவது வந்து எல்லாருமே பெஞ்ச் மார்க்காக சொல்கிற சினிமா. ஆனால் மலையாளத்தில் 15-20 சினிமா வரும் வருஷத்தில். மாதத்துக்கு ஒரு படம் வந்து பிரமாதமாக வந்து நிற்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸுடைய அக்செப்டன்ஸ். அந்த ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணுறாங்க. இதே நம்ம ஆடியன்ஸ் வந்து ஓடிடியில் அந்த படங்கள் வரும்போது கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம படமாக இருந்தாலும் சரி. இப்போது உதாரணம் நான் சொல்லியிருந்தேன், போகப்படும் தூரம் இல்லை அப்படின்ற ஒரு படம் என் மனசை வந்து பிரசஞ்சிச்சு. அந்த படம் பார்த்து நான் ப்ரீவியூ ஷோவில் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தை பிஸ்னஸ்க்காக போட்டு காமிச்சார். வணிக ரீதியில் அந்த படம் என்ன பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு? 10 லட்சம் கூட ஷேர் வரல. ஓகேங்களா? நான் நல்ல படங்களே உதாரணம் சொல்லிடுறேன். நந்தன் என்ற படம் நல்ல படம், பெரிய லெவலில் எந்த ஒரு தாக்கத்தையுமே திரையரங்களை ஏற்படுத்தவே இல்லை. ஆனால் ஓடிடியில் வந்த பிறகு அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன், அதனுடைய இதெல்லாம் ஆரம்பித்து நான் பாராட்டி நிறைய பேசினேன். உடனே பயங்கரமாக எல்லா பொலிட்டிக்கல் தலைவரும் அதை பார்த்துட்டு கொண்டாடிட்டாங்க. அந்த படம் திரையரங்கில் எவ்வளோ பெருசாக ஓடி இருக்க வேண்டிய படம். கரெக்ட். நான் வந்து நல்ல படங்கள் ஓடிச்சு சொல்லுவங்களாம் பதில் சொல்கிறேன். ஏன் இந்த படம்லாம் ஓடல? போகணும் தூரமில்லை அவ்வளோ அற்புதமான படம்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதாவது சாக்ரிஃபைஸ் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில. ஒருத்தர் தனி மனிதன், அதாவது ஒரு சக மனிதனுக்காக ஒருத்தர் தண்ணியை சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். அந்த கதையில அவ்வளவு பிரமாதமா எண்டிங் இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஷாக் ஆயிட்டேன் நான், என்னடா இது அப்படின்னு. இந்த கதை மலையாளத்துக்கு போறோம், மலையாளத்துல கொண்டாடி இருப்பான். போகும்போது தூரமலை படம் மலையாளத்துல வந்ததுன்னா பெரிய லெவலில் வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் போய் அந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் அங்க அப்படி டியூன் ஆயிட்டாங்க. அது காரணம் அங்க இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் தான். எல்லா ஆடியன்ஸும் உள்ள வந்துருவாங்க. ஒரு ஷோ கடந்த பிறகு போகும்போது தூரமலை படத்தை வந்து எல்லாரும் போய் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து நந்தன் படத்தை ஒரு ஷோ பிறகு எல்லாரும் போய் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா அந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயம் வந்து கடைசியில கூஸ்பம் போறோம். நந்தன் படத்துல எவ்வளவு அப்ரெஷனு, அதை தாண்டி ஒருத்த வந்து ஜெயிக்கும் போதில் நம்மளுக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட் வரும். அதுதான் ஹீரோயிசம். அவ்வளோ பிரமாதமான படம். இங்கே திரையில பார்த்தா வணிக ரீதியில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து நத்திங். வி ஆர் நாட் கெட்டிங் த கலெக்ஷன் வாட் இட் டிசர்வ்ஸ். அப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் இருக்கு. நான் சொல்ல வர்றது, அந்தந்த படங்களுக்கான அங்கீகாரம் திரையரங்கில் இங்கே கிடைக்காத காரணம் நம்ம ஆடியன்ஸ் இப்படி டியூன் பண்ணி மழுங்கடிச்சு வச்சிருக்கோம். அதாவது நீ வணிக ரீதியான படங்களுக்கு வந்து நீ செட் ஆயிடு. எவ்ரி 10 நிமிஷத்துக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி எவ்ரி 10 நிமிஷத்துக்கு உடனே ஒரு ஆக்ஷன் நடக்கணும், உடனே ஒரு சண்டை வரணும், உடனே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரணும், உடனே வந்து கூஸ் பம்ப் வரணும், இன்டர்வல் பாயிண்ட்ல அப்படியே நிற்கிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆனவுடனே லேடு பேக்காக அழகாக கதை சொல்லி நான் செகண்ட் ஹாஃபில் உனக்கு ஒரு பிரமாதமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னா அது வரையும் நான் அதுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுற பார். ட்விட்டரில் உட்காந்துட்டு படம் வந்து ஒன்றுமே இல்லை, கடைசி 20 நிமிஷம் உங்களுக்கு பேஷன்ஸ் தான் இந்த படத்தை பார் ட்விட்டில் போடுவாங்க. யோ படம் அப்படி கிடையாதுங்க, படம் டோட்டலாக பாருங்க, ஹாலிவுட் ஓவரால் எப்படி பாருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் நம்ம ஆடியன்ஸ் இருக்கும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து பொறுப்பு 2 பக்கமும் இருக்கு. ஆடியன்ஸ் இந்த மைண்ட் செட்டுக்கு மாறணும், இன்னொன்று ஆடியன்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும். நான் வந்து சொல்றேன், மலையாளத்தில் நீங்க இந்த படங்களை கொண்டாடும் போது ஓடிடிலையோ திரையரங்கிலோ தமிழையும் கொண்டாடுங்க. ஒரு போகும்பட தூரத்தில் படத்தை கொண்டாடுங்க, ஒரு நந்தனை கொண்டாடுங்க, திரையரங்கில் போய் படம் பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி ஆக்குங்க. அப்போ பல பேர் தைரியமா எடுப்பாங்க. ஓகே, அப்பதான் தயாரிப்பாளர் பல பேர் வந்து ஓ நம்ம போகும்பட தூரத்தில் படம் எடுத்தாலும் ஜெயிக்க முடியும், நம்ம வந்து நந்தன் எடுத்தாலும் ஜெயிக்க முடியும். எப்போ நம்பிக்கை வரும்? நீங்க அந்த படம் வெற்றி எடுத்தாதான். ஓடியில் வந்த பிறகு ஓடுதுன்னா அது வேற. ஓடியில் உனக்கு லேட் பேக்காக உட்காந்து பார்த்துட்டு இருக்க, அப்போ வந்து வா ஊ அப்படின்னு நம்ம வந்து பெருமையா ட்வீட் பண்றது உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ திரையரங்கில் வந்து கஷ்டப்பட்டு படத்தை பார்த்தா தான் நீ வெற்றி கொடுக்குற. ஸோ நல்ல படங்களை ஓட வைங்க. அப்போ மலையாளம் மாதிரி தமிழ்ல நிறைய படங்கள் வரும். இல்லைன்னா ரேரா அத்தி புத்தா மாதிரி ஒரு லப்பர் பந்தே பேசிட்டு இருப்பீங்க. ஓகே ஓகே. அட் தி சேம் டைம் ஆடியன்ஸை நம்மளுமே மலங்கடிச்சு வச்சிருக்கிறோம், நீங்களுமே நல்ல படம் கொடுக்கறதுக்கான ஒரு பேரலல் அதையுமே செய்யணும். இப்போ தயாரிப்பாளர் பொறுத்தவரைக்கும் வந்து நல்ல நல்ல கதைகள்ல நிறைய வருது. நான் தயாரிப்பாளர்கள் சொல்லல, அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. இவ்வளவு பட்ஜெட்டை போடும்போது அவங்க அந்த மினிமம் கேரண்டி எதிர்பார்ப்பாங்க. இதை ஹீரோஸ் இதை கையில எடுத்தாங்க, டைரக்டர்ஸ் இதை கையில எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நான் இப்போ தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்த படம்லாம் ஓடல, நம்ம எப்படி போய் படம் எடுக்கிறது? இப்போ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம், அது நீங்க வந்து யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம் இன் தி ஃபிலிம். அந்த ரியலிஸ்டிக்கான படத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடி இல்லை, டைம் இன்வெஸ்ட் பண்ண ரெடி இல்லை. பிகாஸ் யூ திங்க் தட் த ஃபிலிம் ஹேஸ் டு டேக் ஆஃப் இமீடியட்லி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இம்பேஷண்டாக அந்த படத்தை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதை உடனே ரைட்டாக பண்ணிடுவீங்க. அப்போ எப்படி நாங்கள் தயாரிப்பாளர் ஒரு எல்லா தயாரிப்பாளரும் ஒரு பயம் வரும்ல, இது ஒரு த்ரில்லர் எடுத்துட்டா பெட்ரு, அதாவது நான் சொல்கிறது எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் எடுத்துட்டா பெட்ரு, நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஹாரர் எடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது, ஹாரர் காமெடி எடுத்துட்டா ஷோர் ஷாட்டு, மாஸ் ஆக்ஷன் எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி தானே நம்ம உட்காந்து நிற்போம். ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுது. நீங்கள் எப்போ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களுக்கும், நான் 2.5 மணி நேரம் உனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன், கடைசி 20 நிமிஷம் பே ஆஃப் இருந்தாலும் ஐ ஆம் வில்லிங் டு மேக் இட் அ சக்ஸஸ். நான் பார்க்குறேன் கிடையாது, ஐ ஆம் வில்லிங் டு மேக் இட் அ சக்ஸஸ்னா கொண்டாடி தீர்த்துறேன் அப்படின்னா தமிழ் சினிமா இதே மாதிரி படங்கள் நிறைய வரும். இங்கேயும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் ரைட்டர்ஸை குறைய சொல்ல, இயக்குநர்களை குறைய சொல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இங்க பயம் வருது. இப்போ நீங்க இந்த சூக்ஷ்ம தர்ஷனில பாத்தீங்கன்னா டைரக்டர் அவருமே ரைட்டிங்ல இருக்கிறாரு, கூட 2 பேர் இருக்காங்க. அந்த கொலாபரேஷன் ஒண்ணு நல்லா நடக்குதுங்க. ஆமா, அங்க ஸ்டார்டிங்ல அந்த கல்ச்சர் இருக்கிறதுனால ஈஸியா நடக்குது. இங்க அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ பாரதிராஜா அவர்கள்லாம் வந்து அவ்வளவு பெரிய லெஜெண்டரி டைரக்டர், அவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்தவர் ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாரு. ஏன்னா வேற ஆளோட கதை தான். ஆமா, இவரது டைரக்ட் தான் பண்ணாரும் போது அவ்வளவு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் கமர்ஷியலாக சக்சஸ் கூட அதை கூட நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணல. இங்க இருக்கக்கூடிய கிரியேட்டர் சொல்றேன், எல்லா கிரெடிட்டையும் தானே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ரொம்ப ரேரா தான் சிலர் யூஸ் பண்றாங்கல்ல, அதுவும் ஒரு காரணம் இல்ல. இப்போ நிறைய மாறிடுச்சு. இப்போ நீங்க வந்து நிறைய படங்கள் எடுத்து பாருங்களேன், பேர் வந்து ரைட்டர்ஸ் பேர் வரும். இப்போ பாரஞ்சி சார் எடுத்தீங்கன்னா தமிழ் பிரபா அவங்க பேர்லாம் வரும். இப்போ வந்து எல்லாருமே பல படங்கள்ல பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் பேர்லாம் 2-3 பேர் வருது. அந்த கல்ச்சருக்கு வர தொடங்கி வரைஞ்சிச்சு. எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிச்சு. எல்லா இயக்குனரும் என்ன புரிஞ்சிச்சுன்னா, நம்ம மட்டுமே இந்த படத்தை பண்ண வேணாம், இன்னும் ஒரு 3-4 பேரை வச்சுக்கலாம், அவங்களுக்கு கிரெடிட்டை கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த பிரச்சனை பெருசா நான் பார்க்கல. ஐடியா ஒருத்தர் தான் இருக்கலாம், அதை டெவலப் பண்ணி அவங்க ஒரு டீமா உருவாக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வச்சுட்டு கதைகளை உருவாக்குறாங்க. அது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இப்போ நமக்கு எங்க இருக்குன்னா, நம்ம எப்படி ஆடியன்ஸை அடுத்த கட்டம் கொண்டு போகிறோம்.
ஓகே. அதுக்கு இயக்குநர்கள் எந்த அளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க, அதுக்கு நடிகர்கள் எந்த அளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க, அப்பதான் தயாரிப்பாளர் ரிஸ்க் இயக்குநர்கள் நடிகர்கள் ரிஸ்க் எடுத்தாருன்னா Producer ரிஸ்க் எடுப்பாங்க. இப்போ ஒரு பெரிய நடிகர், பாப்புலரான ஒரு நடிகர், நான் சொல்றது சூப்பர் ஸ்டார்க்குல நான் சொல்லல, டாப்ல இருக்கிற 10 பேரை சொல்ல, செகண்ட் கிட்ட சொல்லுங்க. செகண்ட் லெவல்ல, அதாவது அவங்களுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி வாங்குற நடிகர்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி படத்தை நடிக்க விரும்புறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் கண்டென்ட் ட்ரிவன் படங்கள் கொடுங்க, மலையாள படம் மாதிரி நான் படிக்க விரும்புறேன் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்கன்னா, எப்படி வந்து ஒரு மம்முட்டி மோகன்லால் பண்றாங்களோ, எப்படி வந்து ஒரு பிருத்திவிராஜ் பண்றாரோ, அந்த மாதிரி படம் பண்றதுக்கு நான் ரெடி. ஃபாத் ஃபாசில் எல்லாமே அந்த படம் பண்றாருல, அந்த மாதிரி நிறைய படங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, நானும் அந்த மாதிரி படம் பண்ண ரெடி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பத்தி ஒரு சேலபிள் ஆக்டர். ஆப்வியஸ்லி இப்போ ஏ கிரேட்ல இருக்கிறவங்களால கூட கொஞ்சம் கஷ்டம், இமேஜ் ஒன்று இருக்கு. செகண்ட் லெவல்ல இருக்கவங்க பண்ணலாம். இப்போ செகண்ட் லெவல் சொல்ல வேணாம், நம்ம வந்து சம்பளத்துல போகலாம். சம்பளத்துல லெவல்கள் சொன்னீங்கன்னா அது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணுவோம். சம்பளமே சொல்றேன். நீங்க எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா, நீங்க லெவல் சொன்னாலும் தப்பா போகும். நாங்க செகண்ட் லெவலா தேர்ட் லெவலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, சம்பளம் மீடியமா வாங்குறவங்க அப்படி சொல்லலாம், சம்பளம் பெருசா வாங்குறவங்க, சம்பளம் மீடியமா வாங்குறவங்க, சம்பளம் கம்மியா வாங்குறவங்க அப்படி சொன்னா ஈஸி. இப்ப சம்பளம் மீடியமா 10 கோடி ரேஞ்சில வாங்குறாங்க, 5 ல இருந்து 10 கோடி வாங்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இல்ல 4-5 கோடியில இருந்து 10 கோடி வாங்குற நடிகர்கள் வந்து, இப்ப நீங்க கண்டென்ட் ட்ரிவன் படம் தான் நான் பண்ணுவேன், எனக்கு வந்து வருஷத்துல ஒரு படம் மாசா பண்ணி ஒரு படம் நான் கிளாஸா பண்ணுவேன், அந்த கிளாஸான படம் எனக்கு இந்த மாதிரி படம் கொடுங்க, எந்த மாதிரி படம், இந்த மாதிரி கிஷ்கிந்தாங்க மாதிரி நான் நடிக்க விரும்புறேன் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி மாறிடும். அதுல ரெண்டாவது அவங்களுக்கு என்னன்னா பேர் கிடைக்கும். ஆமா, நல்ல படங்கள், நல்ல படங்கள். இப்போ மகாராஜா வந்த பிறகுதான் இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்களை இவ்வளவு பேர் கொண்டாடுறாங்க. ஹீரோவா திரும்ப ஒரு மார்க்கெட், அவர் ஒரு பெரிய லெவல்ல மக்கள்லாம் இன்னைக்கு வந்து அவரை பார்த்து ஒரு சேலபிள் ஹீரோ மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுடைய பிரைடா அவரை பாக்குறாங்கன்னா ஒரு மகாராஜா அவரை மாத்துது. கரெக்டுங்களா? கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம், அவர் அதை ரிஸ்க் எடுத்து நடிச்சார். கரெக்டுங்களா? இப்போ அது எவ்வளவு பே ஆஃப் ஆச்சு அவருக்கு. ஆமா, நான் சொல்றது அதான், ஒரு மகாராஜா மாதிரி படம் வருதுன்னா நீங்க நடிக்கணும். அதான் கிஷ்கிந்தா காண்டம். மகாராஜா மாதிரி படம் வந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த படங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கெரியரே மாறும், ஒரு பிரேக் த்ரூ படமாக மாறும். இன்னைக்கு உலக லெவலில் கொண்டு போய் விஜய் சேதுபதி நிறுத்துதுன்னா ஒரு மாஸ் படத்தில் இல்லையே. கரெக்ட். ஓகேங்களா? ஒரு அங்கீகாரம் இந்த மாதிரி கிளாஸ் படத்தில், உலக ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் இருக்கிற படம். நீங்கள் வந்து மொத்தமாகவே கிளாஸ் படம் நடிக்கணும்னு நான் சொல்லலை, இல்லை மொத்தமாகவே மாஸ் படம் நடிக்கணும்னு சொல்லலை, பேலன்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதும், சினிமா நல்லா இருக்கும். அது வந்து வருமானு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா, நான் மாஸ் படம் தான் நடிப்பேன், நான் வந்து பெரிய லெவலில் ஆக்ஷன் படம் தான் நடிப்பேன், ஏன் பட்ஜெட் பெரிய லெவலில் தான் போவேன்னா, இன்னைக்கு வந்து அந்த படம் பெரிய பட்ஜெட் படமும் கிடையாது. மகாராஜா படம்லாம், மகாராஜா படம் வந்து ஒரு குறுகிய செட்டுக்குள்ளேயே எடுக்கப்பட்ட படம், ஒரு வீடு செட்டு இது செட்டு அப்படி தான் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்னு எப்படி நினைக்க முடியும்? அப்போ அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடையலையா? ஸோ சினிமா என்பது என்னை பொறுத்தவரையும் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. அந்த ஆடியன்ஸ் வந்து என்னைக்கு அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி படங்கள் வரும்போது, இப்போ ஒரு போகும் தூரமலை கொண்டாடுறாங்களோ, ஒரு நந்தனை கொண்டாடும் போது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி மாறிடும். ஓகே, அது பிறகு அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் மாற்றங்களை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் 2025 இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்ததுன்னா அப்போ மலையாள சினிமா பார்த்து நம்ம சொல்லலாம், நீங்கள் மட்டும் இல்லைப்பா, நாங்களும் பெரிய பெரிய கண்டென்ட்லாம் கொடுக்குறோம். ஏன்னா தமிழ் சினிமாவில் அவ்வளோ நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கதைகள் வெளியில் வரமாட்டேங்குது. அதுதான் பெரிய சேலஞ்ச். ஏன் வெளில வரலன்னா ப்ரொடியூசர் ஐயோ ரொம்ப கிளாஸாக இருக்கு இப்போ தம்பி, இது எங்கே எடுக்கிறது, யாரும் வரமாட்டாங்க, ஹீரோ வரமாட்டாங்க, நான் இதை எடுத்து நான் மொத்தமாக எப்படி பார்த்தாலும் இந்த ஹீரோவோட போய் லிங்க் ஆகும், அவங்க தயாராகணும், நான் மாட்டிப்போம்பா இந்த படத்தை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ப்ரொடியூசர் ஒதுக்கிடுவாங்க. அதை எழுதின ரைட்டர் வந்து அப்படியே முடிச்சுட்டே இருப்பார், என்ன பண்ணுறது தெரியாமல். ஸோ இது வந்து ஒரு சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி தான். இது யார் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கன்சியூமர் தான். அந்த கன்சியூமர் மட்டும் மாற்றிட்டாங்க வச்சிங்களேன், எல்லாம் மாறிடும். சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.